ஒரு ஊரில் அதாவது ஒரு ஊரில் பேப்ளேட்னா என்னன்னு தெரியாமல் அதை டக்காரோட்டமி தான் கிரியேட் பண்ணுறாங்கன்னு புரியாமல் ஒருத்தன் பேப்ளேட் சேனல் வச்சுருந்தானா. அது வேறு யாரும் கிடையாது, நான் தான். இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் என்னை பற்றி சொல்லியிருந்தாலும் பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ நல்லா இருக்கும், கேட்டு பாருங்கள். இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2019-20 அந்த டைம் பீரியடில். ஸோ அந்த டைம்லேயும் எனக்கு யூடியூப் சேனல் வச்சு ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒன்றுமே ஹிட் ஆகலை. அப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது என் நண்பன் வந்துட்டு மச்சா அனிமி பாருடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன பிடிச்சி தள்ளி விட்டா. ஆனால் உண்மையிலேயும் அனிமி நல்லா இருந்துச்சு. என்னோட லைஃபையே மாற்றிருச்சுன்னு சொல்லலாம் அனிமி சீரீஸ். அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே டோட்டலாக ஒவ்வொரு அனிமி சீரீஸும் மாற்றிருச்சு. இப்போ நருட்டோ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பேன், ஒன் பீஸ் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அனிமி பார்க்கும்போதும் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸு, இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னோட. அதனால எனக்கு அனிமி ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால் ஏன் அனிமையை பற்றி பேசி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த தடவை இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுச்சு, ஒரு அடையாளம். அதுதான் இது. அதுக்கப்புறமா சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சில் இருக்கும்போது சரி ஓகே சிம்பிளாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் ஒன்று முடிவு பண்ணியாச்சு. அண்ட் அந்த சேனலில் எக்கச்சக்கமான அனிமி வீடியோஸை பற்றி பேசியிருக்கோம், நருட்டோவை பற்றி பேசியிருக்கோம், மாப் சைக்கோவை பற்றி பேசியிருக்கோம், ஒன் பஞ்ச் மேன் அண்ட் டாப் 5 அனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட்டில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலுமே அந்த டைமில் நான் பேப்ளேடை பற்றி பேசினது தான் அதிகமாக வியூஸ் போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அந்த டைமில் ஒரு பேப்ளேடு வீட்டில் இருந்துச்சு. ஃபேக்கான பேப்ளேடு தான், ஃபேண்டம் ஓரியன்ட்டு. ஸோ ஓஜி சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேப்ளேடை அன்பாக்சிங் பண்ணதுக்கு இருக்கிறதுலே அதிகமான வியூஸ் போச்சு. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக ஸ்க்ராட்சில் இருந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராக ஏறி ஃபைனலாக 10K சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ள சேனல் செத்துருச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சேனல் நடத்திட்டு இருக்க அந்த டைமில் பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த பிளாஸ்டிக் ஜென் சீரீஸை டப் பண்ணி, அதாவது அந்த ஒரு எபிசோடோட கதையை நான் வந்து தமிழில் பேசி வீடியோவாக போட்டேன். எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம வீடியோவை போடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலே படுக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனி யூடியூப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வேலை வெட்டிக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு கமெண்ட் வந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் அது என்ன கமெண்ட் அப்படிங்கிற கேட்கலன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா இதுக்காண்டி ஒரு ரீசன் இருக்குது, கிளைமாக்ஸில் சொல்கிறேன். ஸோ அந்த கமெண்ட்டில் அப்படி என்ன இருந்துச்சுன்னா, ப்ரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் அடுத்த சேனல் ஆரம்பிக்கும் போது வருவாங்க. நீங்கள் வந்து இந்த சேனல் போச்சுங்கிற வருத்தத்தில் இருக்காதீங்க, புதுசாக ஒரு சேனலில் இதே பேரில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லாட்டி வேறு பேரில் கூட ஆரம்பித்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமெண்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கமெண்ட் என் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னமோ பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி ஓகே மறுபடியும் சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இருந்து ஸ்க்ராட்சில் இருந்து மறுபடியும் நம்ம சேனலாக ஆரம்பித்து ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு டக்காரோட்டமி பிராண்ட் இருக்கிறதே தெரியாது, இவங்கெல்லாம் வந்து ஜாப்பனீஸ்காரங்க அப்படிங்கிறதும் தெரியாது, இந்த பேப்ளேட் சீரீஸ் அனிமிங்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் போக கற்றுக்கிறேன் தலைவரே. ஸோ டக்காரோட்டமி பிரேஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால சத்தியமாக என்னால் அந்த டைமில் புதுசெல்லாம் வாங்க முடியல. அப்போ எனக்கு இருக்க ஆப்ஷன் வந்து ஃப்ளேம் பிராண்ட் ஃபேக் பேப்ளேட்ஸ். ஸோ ஃபேக்காக இருந்தாலுமே அந்த பேப்ளேட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஒரு பேட்டில் பண்ணுறதுக்கு அந்த பேப்ளேட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதிலேருந்து ஆரம்பித்தேன். அந்த ஃபேக் பேப்ளேட்ஸை ஒன்றா அன்பாக்சிங் பண்ணி அதில் பல வகையான பேப்ளேட்ஸை எடுத்து அதை பேட்டில் பண்ணி அப்புறம் படிப்படியாக முன்னேறி ஒரிஜினல் டக்காரோட்டமி பேப்ளேட்ஸ்லாம் வாங்கி ஈவன் நம்ம ஜப்பானில் இருந்து கூட லூட் எடுத்து 30,000-40,000 லூட் எடுத்து பல வகையான அன்பாக்சிங் நம்ம பண்ணிட்டோம். இந்த சேனலில் எக்கச்சக்கமான பேப்ளேட் வீடியோ ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம இந்த சேனலில் போட்டாச்சு. 2023 நம்மளோட ஒரு
டைம்னு சொல்லலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேபிளேட் வந்து இந்த சேனல் வந்து கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்துச்சு, பேபிளேடை பற்றி போகிற கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வந்தேன். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பரிதாபமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. இட்ஸ் இன் டைங் ஸ்டேட். இதுக்கான ரீசன் என்ன? உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான். நான் டெய்லி வீடியோ போடுவேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் சாட்டர்டே சண்டேனா 2 வீடியோ போடுறது, அது வேறு மாதிரி இருந்துச்சு அந்த டைம்லலாம். ஸோ நான் இந்த மாதிரி டெய்லி வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்கிட்ட புது பேஸே கிடையாது. ஸோ நான் ஒன்றொன்னையும் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வாங்கி ஒவ்வொன்றா அன்பாக்சிங் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக நான் எல்லா பேபிலேட்ஸையும் அன்பாக்சிங் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அங்கே என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? அப்படி ஏதாவது லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா 2-3 பேஸ் மட்டும்தான் இல்லாமல் இருக்கும். பட் மேக்ஸிமம் எல்லா பேபிளேட்ஸையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. பஸ்ட்டில் சொல்கிறேன், ஏன்னா ஒரிஜினல் டெக்கராட்டோமி மெட்டலில் கிடைக்கிறதுனால ரொம்ப ரேரு, அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஏன்னா கார்டியன் எல்ட்ராகவே நம்ம 7000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி எல்லா அன்பாக்சிங் முடிஞ்சனால எனக்கு அடுத்து கண்டென்ட் கிடைக்கல. இனி நான் எந்த வீடியோ பழைய ஃபார்மேட்டில் போட்டாலுமே போர் அடிக்க தான் செய்யும். இப்போ நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இப்படியே வீடியோ போட்டு ஃபைனலாக ஒரு கட்டத்தில் சேனலை குழி தோண்டி புதைச்சி சம்பளைக்கிறது. அப்படி இல்லாட்டினா புதுசாக பிறக்கிறது. ஸோ நான் 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் டைம் டு ரீபோர்ன். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகிற நிலைமையில் இருக்க நம்ம சேனல், அதாவது மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்க நம்ம சேனல், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நம்ம சேனல், இன்னும் கொஞ்ச நாள், ஏன் பல வருஷம் கூட உயிரோட வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசனால தான் நம்ம இதை பண்ணுறோம். அண்ட் இதுக்காக நான் அவங்க கூட சேர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எஸ், அக்ரிமெண்ட்லாம் போட்டு வேலை முடிச்சாச்சு. இப்போ நானும் அவங்களில் ஒரு அன்னோன் மெம்பராக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு கைஸ். இட்ஸ் டைம் டு எமர்ஜ். ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாச்சு ஆல்ரெடி அக்காச்சி கீழெல்லாம் சொக்கா போட்டு வந்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இவ்வளோ நாளும் வீடியோ பண்ணல. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வீடியோ போடாமல் இருந்தாச்சு. ஏன்னா நம்ம டெய்லி வீடியோ போடுவோம். இனி இருந்து அப்படியெல்லாம் விட்டுட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, குவான்டிட்டி அதிகப்படுத்துறதை விட்டுட்டு குவாலிட்டி அதிகப்படுத்தலான்னு முடிவு பண்ணியாச்சு. அண்ட் நம்ம பேபிளேடை பற்றி மட்டும்தான் வீடியோஸே போட்டுட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலாக இது ஒரு அனிமீஸ்க்கான சேனல் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இனிமேல் நம்ம அனிமீஸை பற்றியும் பேச போகிறோம். அனிமையில் இருக்க பல வகையான ஐட்டம்ஸையும் நம்ம பார்த்தீங்களா, அதோட தொடக்க புள்ளி தான் இந்த அக்வாட்ஸ்கியும் நம்ம டோபி மாஸ்க்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான அனிமீஸோட ப்ராப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வாங்கி அன்பாக்சிங் பண்ணுவோம்னா தெரியாது, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஹலோ மச்சான், நான் தான்டா. சொல்லு மச்சான். லூட் வந்துடுத்து. ஓ வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ கைஸ், அடுத்த பேபிளேட் லூட் வந்துருச்சு. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இல்லடா, சொல்றதே கேளு. இனி என்ன, அடுத்த அந்த பேபிளேட் லூட் அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ